Hello guys, welcome back. After a couple of days of rain, we are finally here. So Ma- Monday match ரெயினோட போச்சு. Yes. டியூஸ்டே மேட்ச் ரெயின்ல போற மாதிரி இருந்து ஒரு ஹாஃப் மேட்ச் முடிச்சிட்டாங்க. So what do ஆமா you guys? Let's start with RR versus Mumbai match. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேசலாம்? ஆக்சுவலி அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பட் லைட் ஸ்டார்ட் வித் ஆர்ஆர்ஸ் பேட்டிங். அதுதான் அங்க பேசணுமே, வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல. லெட் ஸ்டார்ட் வித் ஆர்ஆர் பேட்டிங். மது, வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் த மேட்ச்? I completely understand Prithvi, bro. As a Mumbai Indians fans, I know I can sense that pain behind your smile. So yes. So going ahead, first thing, stadium. It's a proper batting pitch stadium, and RR played as per the friendly batting pitch, ஒரு பாயிண்ட், especially அது openers. பேட்டிங் பிச்சே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை அங்கதான் ஆடினாங்க. 120 அடிச்சாங்க, Mhm. அவ்வளவுதான். 120 சம்திங் ஆல் அவுட்டா அவ்வளவுதான் அடிச்சாங்க அவங்க. அதுக்கு மேல அடிக்கல அவங்க. ஐ டோன்ட் நோ, அப்படியே Mhm. சேஞ்ச் ஆயிடுச்சு. 11 ஓவர் மேட்ச்ன்றதுனால அவ்வளவு ஹை ஸ்கோரிங் போச்சா இல்ல அவங்க எப்படியும் பிச்சு சேஞ்ச் ஆச்சா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேல இருக்கு, அதே கிரவுண்ட்ல தான். அப்பதான் தெரியும் அது என்ன பிச்சுன்றது, அப்பதான் தெரியும். Mhm. ஓகே, கண்டினியூ. So I mean, yeah, I agree. நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் பிச் இல்லைன்றீங்க, பட் as per experts என்ன சொன்னாங்க, it is a completely batting pitch. And yes, Rajasthan played accordingly. What is the pitch about? I mean, நம்ம நினைச்ச ஜெய்ஸ்வால் ஆகட்டும், சூரியவன்ஷி ஆகட்டும், இவங்கெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி நல்லா விளையாடுவாங்கன்னு தெரியும். பட் இவ்வளவு நல்லா விளையாடுவாங்க, அட் த சேம் டைம் இவ்வளவு நல்லா ஃபுல் மீல்ஸ் மும்பை பவுலர்ஸ்க்கு கொடுக்குவாங்கன்ட்டு நாங்க எதிர்பார்க்கல. இதுல எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா, பும்ரா அவங்க யார் திஸ் டைம் பிரைம் பவுலர் அனுவாங்க. எஸ், பும்ரா கூட ரொம்ப நினைச்சு பார்க்கல. பட் ஒன் பேட் கேம் ஆர் ஒன் பேட் over decide who is Bumrah. As per what they really actually what more than நம்ம நினைச்ச மாதிரி it was out of scope மாதிரி நல்லா ரொம்ப this will always I'll remember one of the best matches in 2026 IPL. Okay, Praju, your opening ஆமா thoughts? ஸோ இது இப்போ லைக் ஆர்ஆர் பேட்டிங் என் ஒப்பீனியன் லைக் ஆர்ஆர் பேட்டிங்னு வரப்போ டெஃபினட்டா லைக் அவங்க ஓப்பனர்ஸ் லைக் செமையா ஆடினாங்க. ஸோ 11 ஓவர்ஸ்க்கு அந்த ஸ்கோர் செட் பண்ணது வந்து லைக் இட்ஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் தேம் டு சேஸ். அண்ட் பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சான்றதை விட தே பிளேட் ரியலி குட். ஏன்னா அவங்க அந்த என்னது லைக் ஓவரா இப்போ அடிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இல்லாம லைக் கொஞ்சம் சென்சபிளாவும் ஆடினாங்க. அந்த தேவை இருந்துச்சு 11 ஓவர்ஸ்க்கு. லைக் ஜெய்ஸ்வால் ஆகட்டும், வைபவ் சூரியவன்ஷி ஆகட்டும், லைக் தி எக்ஸிக்யூட்டட் அதுதான் அந்த ராஜஸ்தான் ஜெயிக்கிற இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா யூஸ்வலா இப்போ நம்ம கம்மி ஓவர்ஸ்க்கு ஆடுறப்போ ஓகே நம்ம ஹை ஸ்கோர் செட் பண்ணணும், நம்ம இந்த மேட்ச் எவ்வளவு எல்லாரும் 10 விக்கெட் இருக்கு, ஸோ நம்ம பார்த்து அடிச்சு ஆடிடலாம் என்னெல்லாம் யோசிக்காம they stood for their team and as a opener they executed very well ன்னு தான் சொல்றேன். ஸோ ராஜஸ்தானோட பேட்டிங்கை பத்தி லைக் there is no any second thought. லைக் இது சரியா வரலன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. they played really good. Okay, this is what I feel. I think ராஜஸ்தானோட நல்ல ஃபார்ம்ல கூட இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க பவர் பிளேலயே மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தேவர் லைக் 3.2 ஓவர்ஸ்க்கே 60 சம்திங் அடிச்சாங்க அவங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் ஆச்சு. மும்பை ஒரு சைடுல ஐ திங்க் 30 for 3 இது இருந்தாங்க ஆஃப்டர் பவர் பிளே. அவங்க 58 60 இருந்தாங்க. அட் லாஸ்ட் அந்த வின்னிங் மார்ஜின் வந்துட்டு 27 ரன்ஸ் 28 ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் அங்க டிஃபரன்ஸ் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இட் வாஸ் சேம்னு தோணுது. ஸோ வாட் யூ திங்க் ஆஃப், அப்படியே மும்பை பேட்டிங் போயிடலாம், அதுக்கப்புறம் bowling will come. மும்பை பேட்டிங், ஸோ வாட் தே லேக்ட் ஆக்சுவலி, அந்த ஹை ஸ்கோரிங் ப்ரெஷரா இல்ல வாட் வாஸ் மிஸ்ஸிங் இன் தட்? இப்ப நான் ராஜஸ்தானுக்கு சொன்னேன் இல்ல லைக் கம்மி ஓவர்ஸ் அதனால ஜாஸ்தி அடிக்கணும்ன்ற சொல்லு ப்ரோ.
ஏன்னா ப்ரோ கண்டினியூ. அது சாதாரண பேட்டிங் லைனப் இல்லை ஃபர்ஸ்ட் திங். அண்ட் வாட் ஐ ஃபெல் 11 overs 150, yes, it's a huge target. 60 balls 150 பெரிய டார்கெட் தான். பட் இட் டசன்ட் மீன் மும்பை கிட்ட இருக்கிற ஸ்குவாட் அந்த மாதிரி ஏன்னா என்னன்றது லிமிட்டட் ஸ்குவாட் மாதிரி இல்லை. அது ஏதோ சார் ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளேயர் மிஸ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம சில டீம் சில எல்லாம் பேசிக்கிற மாதிரி ஓப்பனிங் கொலாப் ஆச்சுன்னா மிடில் ஆஃப் ஸ்டார்டபிள். பட் மும்பைல அந்த மாதிரி இல்லை, எல்லாம் நல்லா விளையாடுற பிளேயருங்க தான். பட் ஆஸ் பர் வாட் ஐ ஃபீல் இஸ் மும்பை பேட்டிங் கொலாப்ஸ் இட் ஐ மீன் கொலாப்ஸ் ஆனாங்க. பட் இட் டசன்ட் மீன் லைக் அதே மாதிரி ராஜஸ்தான் போலிங் கூட நல்லா போட்டாங்கன்ட்டு இல்லை. அந்த இது டேபிள் பார்க்கற ஆறாவது போலிங் அவங்களும் அடி வாங்கணும் இல்லைன்ட்டு இல்லை. பட் யா ஐ ஃபெல்ட் வாட் ஐ ஃபீல் இஸ் மும்பை சீக்கிரமா விக்கெட் வச்சுக்கிட்டாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா போனேன், அங்கேயே எனக்கு கொஞ்சம் இதாச்சு. தென் ஐ ஃபெல்ட் லைக் நம்ம 360 வந்து என்ன ட்ரை பண்ணுவாங்க, அவனும் கை கொடுத்துட்டு போனான். அப்புறமா நம்ம பாண்டியா ஐ மீன் எல்லாம் வராங்க, ஒரு 2 பால் டிஃபென்ஸ் ஆடுறாங்க, ஒரு பால் 4 அடிக்கிறான், இன்னொரு பால் கை கொடுத்து சைலண்டா வாங்குறான். இதுதான் ஆச்சு. ஐ ஃபீல் லைக் வென் யூனோ நேத்தன் தேர் இருக்கான் அவ புஷ் பண்ணுன்னு பார்த்தா ஐ ஃபெல் லைக் தே மைட் கோ ஃபார் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு இதுன்ட்டு. பட் யா ஸ்டில் இஃப் யூ லுக் அட் த ஸ்கோர் பட் தே லாஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் இட் வாஸ் சம்வேர் 25 சேஞ்ச் இட் அப் தே லாஸ்ட். இட் வாஸ் நாட் அ ஹியூஜ் மார்ஜினலா அதுவே ஹியூஜ் மார்ஜின் தான். ஸோ 11 ஓவர் மேட்ச்ல அதுவே ஹியூஜ் மார்ஜின். 25 ரன்ஸ்ன்றதும் பிக் தான் ஆக்சுவலி. பட் மும்பையோட பேட்டிங் வச்சு லைக் தே குட் ஹேவ் சேஸ்ட் இட் தான் நம்ம இப்ப சொல்லணும். நம்ம வந்து ப்ரிவியூல கூட லைக் ஒன் ஆஃப் தி கடப்பாறை டீம்னு சொல்லி உட்கார வச்சிருந்தோம். சோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்ப வச்சுட்டு 11 ஓவர்ஸா இருந்தாலும் they can't give the reason தான் சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா they have not played responsibility எடுத்து யாருமே ஆடல. வந்தவங்க எல்லாருமே வந்து அடிச்சு ஆடணும், ஸ்கோர் சீக்கிரமா அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்தாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ஐ திங்க் மும்பை எக்ஸ்பெக்ட் பண்ணல மும்பை. பேரு வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் இப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்க்கல. ஒன்ஸ் அவங்க அட்டாக் பண்ணது இவங்களுக்கு ஆன்சர்ஸ் இல்லாம போயிடுச்சு. செகண்ட் திங், இவங்க பேட்டிங்க்கு வந்தப்போ அவங்க அவ்வளவு நல்லா போடுவாங்கன்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ்லயே மேட்ச் முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலி சொல்ல போனா. அதுக்கப்புறம் தே ஜஸ்ட் கெப் ட்ரைங் அந்த மேட்ச் அப் கிட்ட கொண்டு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணாங்களே தவிர தே நெவர் லுக் லைக் ஸ்கோரிங் 150 மும்பை. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலி. பட் எனக்கு என்னன்னா லைக் அவங்க லைக் விக்கெட்ஸ் கொடுத்த விதமும் சரி, இப்போ ரோஹித் சர்மா அவுட் ஆன விதமும் சரி, லைக் ஒரு ப்ராப்பரான ஷாட் அடிச்சு ஓகே அவன் அடிச்சான் ஆனா முடியல அப்படின்னு சொன்னா நம்ம லைக் ஒத்துக்கலாம். பட் லைக் அவர் அவுட் ஆன விதம் எல்லாம் பார்த்தப்போ லைக் இட் வாஸ் நாட் லைக் இல்ல எல்லாரும் சும்மா சுத்தணும் அடிக்கணும் அப்படின்னு தான் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் அதான் எனக்கு யாருமே ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈவன் கேப்டன் கூட அந்த மாதிரி யோசிக்கலன்னு தான் தோணுது அந்த மேட்ச்ல. சோ மும்பை தோத்ததுக்கான ரீசனே அது. ஆனா எனக்கு சொல்லு ப்ரோ. என்ன ரொம்ப ஹைலைட்டா இருக்குதுன்னா ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ற ஓகே பண்ணலன்னா ஏதோ ஒரு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் எனக்கு இந்த திலக் வர்மா பின் பாயிண்டா பேசினா வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, மும்பைல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ திங்க் ஹி ஹேஸ் டு சேஞ்சஸ் லைன் அப் ஃப்ரம் த பேட்டிங். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மாது அவங்க கீப்பர்தோ நல்லா ஓடுது. ஸோ அட்லீஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் சூர்யா இல்லைன்னா இவனத்தை 2 டவுன் அனுப்புறோம் ரேதர் தென் கமிங் சூர்யா கோயிங் 1 டவுன் 1 டவுன் அனுப்புற மாதிரி. அண்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்ன தெரியுமா, இதே டார்கெட் மும்பை ஆச்சுன்னா நம்மளுக்கு யாருக்கும் ஷாக் ஆயிக்காது ஃபர்ஸ்ட்லி. ஏன்னா மும்பை ஸ்குவாட் அந்த மாதிரி ஷாக் ஆகிக்க மாட்டோம், மும்பை பத்தி தெரியும்ட்டு. அதே ராஜஸ்தான் 50 ரன்ஸ் அச்சு தோத்துந்தா கூட நம்ம ஷாக் ஆகிக்கும், விஷயம் இல்லை பரவாயில்ல ஓப்பன் 1 பேட் கேம்னு சொல்லி. பட் இங்க கம்ப்ளீட் ரிவர்ஸ் சினாரியோ கம்ப்ளீட்ல டிஃப்ரெண்ட். ராஜஸ்தான் டாமினேட் அது ஏதோ போலர்ஸ் பிரைம் போலர்ஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் எல்லாரையும் டாமினேட் பண்ணலாம். வைபவ் சூரியவன்ஷி அப்புறமா ஜெய்ஸ்வால். இந்த சைடு அண்ட் மும்பை இன்னும் பார்க்கணும், எல்லா பிரைம் 6 போலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. தீபக் சஹர் ஆகட்டும், பும்ரா ஆகட்டும், அப்புறமா போல்ட், பாண்டியா,
ஷர்துல் டாகூர் எல்லாம் பேஸ் பவுலர்ஸ், எல்லாம் ஒரு டைம் இல்லை, இப்போ கூட பிரைம் பவுலர்ஸ் தான், எல்லாரையும் டாமினேட் பண்ணான். அண்ட் இந்த வீடு பார்த்தா யாரு ராஜஸ்தான்ல சேர்த்து பார்த்தா ஆர்ச்சர் ஒருத்த விட்டு அந்த மாதிரி பிரைம் பவுலர் இல்லை. அவன் 2 ஓவர் போட்டா அவனை அடிவாங்க. எக்கனாமி 8 or 10 ரன்ஸ் கொடுத்தா அவர் விக்கெட் எடுத்தான். வேற மிச்சம் எல்லாரும் ரவி பிஷ்ணோய் இதெல்லாம் ஹார்திக் பாண்டியா நார்மல் லோக்கல் டூர்னமெண்ட் என்ன அடிக்குவான். அவனுக்கு ரொம்ப கேஷ் அவுட் கேஷ் சைலண்டா வாங்கிட்டான். ஐ திங்க் நான் பாயிண்ட் ஒத்துக்கணும். ஏன்னா ரொம்ப மும்பை ரோஹித் சர்மா லைக் ஜஸ்ட் ஸ்வீப் அடிக்கிறது அவுட் ஆனா ஓகே. ரோஹித் சர்மா மைண்ட் செட் ஹி டோல் வெரி லாங் லைக் நான் ரெக்கார்ட்ஸ் பின்னாடி எல்லாம் நான் போக மாட்டேன். ஐ வாண்ட் டு சேஸ். சரிப்பா ரோஹித் சர்மா விளையாடல, சூர்யகுமார் என்ன, பாண்டியா என்ன, அவன் திலக் வர்மா பத்தி நான் பேசுறதுக்கே இல்லை. அவ ஒருத்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல, அவ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன. லாஸ்ட்ல அந்த ப்ரெஷர் எல்லாம் தூக்கி போட்டு அந்த ரித்தப் மேல வச்சுட்டாங்க. ஓ இவ அடிக்குவான்ட்டு. இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஸ்டேப் ஆஃப் இனிஷியல்ல லைக் யாரானா இன்னொருத்தர் கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி மும்பை would have chased up. பட் ஓவராலா மேட்ச் பாத்தீங்கன்னா லைக் அது மும்பை தி கேம் தான். பட் லைக் அவங்க என்ன ரீசன் சொன்னாலும் லைக் அது வேலிடா இருக்காதுன்னு தான் தோணுது. ஐ திங்க் தே ஹாவ் டு என்னது நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்தாச்சும் லைக் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா அந்தந்த என்னென்ன சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடினாங்கன்னா ஐ கேன் அந்த மாதிரி டீம் பத்தி சொல்றதுக்கு ஒன்று. டீம் நல்லா இருந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா தென் அகைன் இந்த வருஷமும் தே ஆர் நாட் கோன் கெட் இட்னு தான் தோணுது. ஏன்னா இது ஒரு மேட்ச்ன்ட்டு இல்லை, லைக் ப்ரீவியஸ் மேட்ச் கூட ஒன்று தோத்துருக்காங்க. ஸோ மும்பை இருக்கிற ஸ்குவாடை வச்சுக்கிட்டு அவங்க தோக்காம எல்லா மேட்சும் ஆடணும். ஒரு 1 or 2 ஆனா ஓகே ஃபைன். பட் இந்த மாதிரி ஆடினாங்கன்னா இவங்க அடுத்த வரப்போற மேட்ச்ல எல்லாம் தோத்துருவாங்கன்னு தான் தோணுது. I think we have to wait for that because ஏன்னா அவங்களோட நெக்ஸ்ட் 2 மேட்ச்மே மும்பை வாங்கடையில தான் இருக்கு. அண்ட் அகேன்ஸ்ட் ஐ திங்க் 2 big teams. ஒன் இஸ் பெங்களூர் தான் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு வாங்கடையில சண்டே. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப். ஸோ போத் ஆர் ஐ திங்க் அன்டிஃபிட்டட் டீம்ஸ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ அகெயின் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா மும்பை இது வரைக்கும் ஜெயிச்ச ஒரு மேட்ச் வாங்கடை, அதுவும் 220 சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். என்ன ஆக போகுது அந்த 2 மேட்ச்னு, ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஹை ஸ்கோரிங்காக தான் இருக்கும். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். கமிங் டு ஆர்ஆருக்குமே அகெயின் நெக்ஸ்ட் மேட்சஸ் பெங்களூர் தான். ஸோ பட் அகெயின் இன் குவாஹாட்டி. ஸோ அந்த குவாஹாட்டி மேட்ச்ல அகெயின் பிச் எப்படி கொடுக்க போறாங்கன்றது பிக் கொஸ்டினா இருக்க போகுது. பட் ஆர்ஆர்ஸ் bowling லுக்கிங் ரியலி குட். எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங் பேட்டிங்கும் ஓப்பனிங் bowling தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வாட் டு யூ கைஸ் திங்க்? ஆமா கரெக்ட். லைக் பவர் பிளே பவுலர்ஸா இருக்கட்டும், லைக் பேட்டிங்ல ஓப்பனிங் ஆடுற பேட்டர்ஸா இருக்கட்டும், அந்த அந்த 2 விக்கெட்டோ இல்லை அந்த 2 ஃபர்ஸ்ட் பவுலர்ஸோ விக்கெட்ஸ் எடுக்கலன்னா அவங்க இந்த கையில இருந்து போகும். பட் ஏன்னா லைக் சந்தீப் லைக் அவரு லைக் என்ன சொல்றது, ஹீஸ் அ குட் லைக் நல்ல பவுலர் தான் இல்லைன்னு. பட் அவங்க டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் விக்கெட் டேக்கர் பவுலர் அவரு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆடின எல்லா மேட்ச்லும் ஹி ஹஸ் டேக்கன் அ குட் விக்கெட்ஸ் தான் சொல்லுவேன். போன நேற்று ஆடின மேட்ச்ல கூட லைக் ஹி டுக் 2 wickets. லைக் க்ரூஷியலான சிச்சுவேஷன்ஸ்ல ஹி இஸ் ஏபிள் டு கெட் சம் விக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் அவன் ரொம்ப அண்டர் ரேட்டட் பவுலர்னு நினைக்கிறேன். சந்தீப் சர்மா ரொம்ப அண்டர் ரேட்டட் பவுலர்னு ஃபீல் ஆகுது எனக்கு. யாரும் அவ்வளவா பெருசா அவனை ஹைலைட் பண்றது இல்ல. பட் எல்லா சீசனும் வந்து இந்த பிக் பேட்ஸ்மேன்ஸ் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களெல்லாம் எல்லா வாட்டி தூக்குறதே அவன் தான். ரோஹித் சர்மா ஐ திங்க் 6-7 டைம்ஸ் தூக்கியிருக்கான். விராட் கோலி 8-9 டைம்ஸ் தூக்கியிருக்கான். தோனி கூட டெத்ல அவன் தான் bowling பண்ணான் லாஸ்ட் 2 சீசனும். அவன் போட்டு தோனி அடிக்க முடியலன்னு ஒரு இது வேற வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பிக் பிளேயர்ஸ்க்கு பிக் டைம்ல bowling போட்டு இம்ப்ரெஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு பவுலர் அவன். அவனு அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் தான் தோணுது. பெருசா இந்த எங்கேயுமே ஹைலைட்டே ஆவறது இல்ல அவன். And we should talk about Ravi Bishnoi also. But he is doing his job. We should talk about Ravi Bishnoi also. அவனும்
ஐ திங்க் இன் டுடேஸ் ஜென்ரேஷன்ல நம்ம பார்த்த மாதிரி எல்லாம் ரஷீத் பத்தி பேசுவாங்க, ஒரு நல்ல கட் பண்ணுவான் ஒரு டைம், அப்புறமா யாரு சாஹல் பத்தி பேசுவான். பட் ரவி விஷ்ணு பத்தி ரொம்ப கம்மி. வித் வாட் யூ டோல் அபவுட் சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா இந்த டீம்லான்ட்டு இல்லை, எந்த டீம்ல விளையாடணுமே has more than 10 wickets and always he gets nominated purple cap every season. எல்லா பிரைம் bowlers கூட இவர் இருப்பான். பட் as you said, it's underrated bowler தான் நம்ம தோன்ற மாதிரி. பிகாஸ் அவ பிக் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட்ல ரொம்ப செகண்ட் டு யூஸ் தட் சின்ன பேட்ஸ்மேன். பட் ஏன்னா நம்மளுக்கு தெரியாத பிளேயர்லாம் அவுட் பண்ணலாம். அவுட் பண்ணிக்கிற மாதிரியே பிருத்வி ப்ரோ ஹேஸ் அ குட் நாலேஜ். லைக் நம்ம விராட் கோலி, he has picked more than 7-8 times. Rohit Sharma 8-9 times. Dhoni, I still remember very old match. பறந்து கேட்ச் பிடிக்குவா. So I think Sandeep Sharma, he's underrated bowler. Coming back to Ravi Vishwan, mystery spinner. அவ bowling மட்டும் இல்லாம கூட ஃபீல்டிங் கூட நல்லா பண்ணுவாங்க. நிறைய மேட்சஸ்ல பார்த்துருக்கேன். I think he has got even nominated for best catch in most of the seasons. I think, I agree with what Prithvi bro said this one. I think what major changes will, I think RR இதுக்கு மேல I think they don't have anything much to do. Interesting என்னன்னா ஜடேஜா பேட்டிங்கும் பண்ணல bowlingம் பண்ணல. அதுதான் இன்ட்ரெஸ்டிங் திங்கா இருந்துச்சு எனக்கு. அவனுக்கு ஒரு ஓவரும் கொடுக்கல, பேட்டிங்க்கும் வரல. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவன் ஃபீல்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான் அந்த டீம்ல. தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் RR ஐ டோன்ட் திங்க் அவங்களுக்கு பெருசா ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படும்னு. பட் வாட் ஹேப்பன்ஸ் டு மும்பை? பிகாஸ் சாண்ட்னர் ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் ஷோல்டர் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவன் ஆடல. ட்ரெண்ட் போல்ட் இஸ் நாட் லுக்கிங் குட்னு எனக்கு தோணுது. வாட் டு யூ கைஸ் ஃபீல்? ஐ திங்க் இந்த இயர் கிவிஸ்க்கு கொஞ்சம் ஏதோ அண்டர் ரேட்டட் தான் தோணுது. ஏன்னா when it comes to நம்ம மேட் ஹென்ரி நம்ம சென்னையில கூட he's also not doing good. And I think Bolt is also same thing. And when it comes to Mumbai, what next? I don't think there is nothing saying batting நல்லா தான் இருக்கு. I think I told the same with GT also. சுபம் கில் எந்த ஆளோ இருக்கலன்னா கூட அந்த டீம் நல்லா தான் இருக்கு. பட் கமிங் பேக் இன் டுடேஸ் டாபிக், மும்பை தி ஸ்குவாட் இஸ் வெரி குட். பட் ஐ ஃபீல் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஐ நோ பாண்டியா he performs, but அவங்க அந்த இருக்க ப்ரெஷர்ல விளாடுறான். பட் எனக்கு இந்த தில்லுக்கு வர மாதிரி தான் கொஞ்சம் ஐம் ஸ்டேட் ஆஃப் ஷாக். லைக் வாட் இஸ் ட்ரைங் டு டூ? ஒன் டவுன்ல அம்பணுமா, சரி அம்புறோம், அங்க பெர்ஃபார்ம் பண்றே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மும்பை ஸ்குவாட்ல everybody is doing good, but more than better than everybody, I feel Rutherford is that one key player where he might change the score. And at the same time, Shardar Thakur bowler illa, he's also all rounder. He's also big. I think they'll bounce back with upcoming games, I feel. I think Will Jacks கூட I think இன்னைக்கு லேண்ட் ஆயிருக்கான். So he is also one guy who can come in all rounder வேற. So maybe நான் ஒரு அந்த டீம்ல எங்கேயாவது இருந்தேன்னா மேபி வாட் ஐ வில் டூ இஸ் அந்த போல்ட் உட்கார வச்சுட்டு மேபி ஐ வில் பிளே வில் ஜாக்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் அண்ட் 2 hours ஆஃப் ஸ்பின் கிடைக்கும் எனக்கு. பிளஸ் ஒரு அஸ்வினி குமார் மாதிரி ஒரு போலர் லாஸ்ட் சீசன்லாம் நல்லா போட்டான். அவன் லெஃப்ட் ஆர்ம் போலர். அவன் மிடில் ஓவர்ஸ்ல போடுவான். ஸோ அவனை போட்டு தீபக் சஹர் அண்ட் பும்ராவை பவர் பிளேல போட விட்டானா ஐ திங்க் தட் டீம் வில் லுக் குட். மேபி ஒரு காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, ஒரு சேஞ்சுக்கு. தே கேன் ட்ரை தட் மேபி. அதான் நான் சொல்றேன். பிகாஸ் ட்ரெண்ட் போல்ட் 2 மேட்ச் ஆடினா 2 மேட்ச்மே நல்லா அடி வாங்கிட்டான். ஸோ அவன் 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 என்ன சொல்றது, அவனோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ஃபர்ஸ்ட் 2 hours பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கிறது தான். அவன் போல்டு எல்பிடபிள்யூ பண்றது தான் அவன் ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்ல அது இந்த சீசன்ல அவன் ஸ்விங்கே பண்ற மாதிரி தெரியல. அவனுக்கும் மேட் ஹென்ரிக்கும் நீ சொன்ன மாதிரி மது சொன்ன மாதிரி பெருசா எதுவுமே ஆகல. பால் மூவ் ஆகல. ஐ டோன்ட் நோ இஃப் வாட் இஸ் த ப்ராப்ளம். மேபி என்ன தெரியல, பிச்சு அசிஸ்ட் ஆகலையா இல்ல அவங்க போடுறதுக்கு ரொம்ப ஆஃபா இருக்கா என்னன்னு தெரியல. I think they need to find ways in bowling department. Batting looks okay. Bowling அதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதேதான். லைக் எனக்கு தெரிஞ்சு லைக் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கிற போலர்ஸ் லைக் இப்போ நம்ம யாரை உட்கார வைக்கணும்ன்றது மேட்ரு இல்லை. நம்ம இப்போ யாரை கொண்டு வந்தாலும் லைக் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி கரெக்டாக ஆடினாங்கன்னா டெஃபினட்டா லைக் மும்பைல யார் போட்டாலும்
தே ஆர் சாம்பியன்ஸ் லைக் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அண்ட் அகைன் மது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு மேட்ச் வச்சு நம்ம லைக் எதுவும் சொல்லவும் முடியாது. பட் தே ஹேட் அ பேட் கேம். பட் மேபி சொன்ன மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ இதே பவுலர்ஸை வச்சு தே வுட் வேற லெவல் ஒரு மேட்சஸ் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஐம் Yeah. 100% ஷுர் அவங்க bowling எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த டீமை வச்சு அவங்க மேஜிக் பண்ணலாம். கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணல எனக்கு. தே வில் டெஃபினெட்லி சேஞ்ச் த bowling லைன் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க த்ரீ மேட்ச்லயே அடி வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சுமே தோத்துருக்கணும். அவங்க அவ்வளவு ஹை ஸ்கோரிங் கொடுத்துட்டு நல்லா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னு சேஸ் ம். பண்ணாங்க. அந்த மேட்ச்லயும் ஓப்பனிங் ஏதாவது சீக்கிரமா அவுட் ஆயிருந்தா அதுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க சேஸ் பண்றதுக்கு. ஸோ பட் bowling தான் இட்ஸ் அ ப்ராப்ளம். மேபி பிளேயர்ஸ் நேம் வைஸ் எல்லாம் ஓகே. பட் ஐ திங்க் எல்லாரும் கொஞ்சம் ஃபார்ம்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் இதுல இருக்காங்க. மேபி as soon as they come, அதுதான் அதான் நான் சொல்றேன். as soon as they find their touch, I think they'll be good ன்னு தோணுது. I think yeah, that's it about these two teams. Both are going to play their next match against Bangalore Yes. in their home conditions. That is, Mumbai will play Wankhede and Rajasthan will play in Guwahati. I think Rajasthan Friday தான் ஆட போறாங்க and Mumbai Sunday ஆட போறாங்க பெங்களூர் மேல. So it will be an interesting choice. ஏன்னா பெங்களூர் ரெண்டு மேட்சும் ஹோம்ல ஆடி ரெண்டுத்தையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டுமே அவே மேட்சஸ் அவங்களுக்கு. ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச், இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச். லெட்ஸ் அந்த மேட்ச் ரிவ்யூ வரும்போது நம்ம பார்க்கலாம் அது எப்படி போகும்னு. I think we will come back with the next match preview of GT versus Delhi very soon. I think till then, you guys, bye. See you. Bye. Signing off. Thank you.